உங்க வீட்டுல உள்ள கை குழந்தை யூரின் போயிருச்சா, உங்களுடைய ஆடைய அசுத்தமாக்கிருச்சா, தொழுகை எப்படி கூடும், நம்ம எப்படி ஒரு செய்யறது, இப்படிப்பட்ட சந்தேகங்கள்லாம் இருக்குதா? அப்ப இதை பாருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஒரு பச்சில குழந்தை, அதாவது தாய்ப்பால் குடிக்கக்கூடிய ஒரு குழந்தை யூரின் போயிருச்சுன்னு சொன்னா அந்த குழந்தையினுடைய யூரினை எவ்வாறு சுத்தம் செய்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு சுத்தம் செஞ்சிருக்கிறாங்க, இதைத்தான் நம்ம பார்க்கணும். பெருமானாரோடத்துல பல குழந்தைகள் கை குழந்தைகளாக கொண்டு வரப்பட்டது. அந்த குழந்தைகளும் பெருமானாருடைய ஆடையிலே யூரினும் போயிருக்கு. அப்போ கொஞ்சம் தண்ணீரை எடுத்து அவர்களுடைய ஆடையில தொளிச்சு விட்டுருவாங்க, அவ்வளவுதான். இப்படிப்பட்ட ஒரு சுத்தம் போதுமானது. இந்த யூரினை தண்ணியை ஊத்தி அலசணும் அப்படிங்கிறது எந்த ஒரு தேவையும் இல்லை. ஆண் குழந்தையாக இருந்துச்சுன்னு சொன்னா அதை லைட்டா தண்ணி தொளிச்சு விடுறதும், பெண் குழந்தையாக இருந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் தண்ணி தொளிச்சு அந்த இடத்துல தேய்ச்சி விட்டுறதும் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம வீட்டு குழந்தைகள் நம்மளுடைய ஆடைகளை அசுத்தம் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி சுத்தம் போதுமானது. இதற்கு பின்னதாக நீங்க ஒழு செஞ்சுட்டு தாராளமா தொழுது கொள்ளலாம். இதை தண்ணி